திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல அதிமுக கூட்டணி கட்சிகளை போட்டிருக்காங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல திமுக கூட்டணி கட்சிகளை போட்டிருக்காங்க. இது எதை சொல்ல வருது சார்? ஏன்னா இல்லை, இது நம்மளா யூகிக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய கட்சி தன்னுடைய கூட்டணி வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் களத்தில் இறங்குவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவும் அதிமுகவும் ஏதோ ரகசிய ஒரு கூட்டணி வச்சிருக்கு, திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் அப்படிங்கிற மாதிரி. ரெட்டலுக்கு எதிராக இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி சின்னம் ஜெயிக்காது, இல்லை இந்த பக்கம் உதயசூரியனுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி சின்னம் ஜெயிக்காது அப்படிங்கிறது இல்லை. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் 1991 பல இடங்களில் உதயசூரியன் தோற்றது. இந்த நடிகர்களுடைய எந்தவித தகுதியும் இல்லாத நடிகர்களுடைய அரசியலை எதிர்ப்பதில் பாமக முதலிடம் வகிக்குது. எப்பயுமே மற்ற கட்சிகள்லாம் பயந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்திலேயே வெளிப்படையாக இதெல்லாம் எதிர்த்தது திரைப்படங்கள்ல இருக்கிற ஆபாசமா இருக்கட்டும், இல்ல சிகரெட் குடிக்கிற காட்சிகளா இருக்கட்டும், வன்முறை காட்சிகளா இருக்கட்டும், பாமக தான் முன்னணியில நிற்கும். விஜய் ஜெயிச்சிருவார் போல இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த தொகுதி நமக்கு கிடைக்காது. எதுக்கு நம்ம ஒரு வெயிட்டான வேட்பாளரை திலகபாமாவை ஏன் நம்ம அங்க நிறுத்தணும்? வேண்டாம், ஏதோ ஒரு ஆளை நிறுத்துவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் விஜயுடைய வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது மிக குறைவுங்கிறது அரசியல் தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விஜய் 2 தொகுதியில போட்டியிடுறது அப்படிங்கிறதே பெரிய தவறான ஒரு விஷயம். ஏன்னா இவர் 2 தொகுதியிலும் ஜெயிக்க போறதில்லை, அது வேற. ஆனா ஒருவேளை ஜெயிச்சாருன்னா ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணணும். ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி நம்முடன் விவாதிக்க பத்திரிகையாளர் டிவு சோமு இணைஞ்சிருக்காரு. அவர் வரவேற்போம் சார். வணக்கம் சார். திமுக அதிமுக 2 பேருமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை ஸ்ட்ராங்கான ஜோனில் இருக்கிற இடத்துல போட்டிருக்காங்க. அதாவது திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல அதிமுக கூட்டணி கட்சிகளை போட்டிருக்காங்க. அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல திமுக கூட்டணி கட்சிகளை போட்டிருக்காங்க. இது எதை சொல்ல வருது சார்? ஏன்னா இல்லை, இது நம்மளா யூகிக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய கட்சி தன்னுடைய கூட்டணி வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் களத்தில் இறங்குவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவும் அதிமுகவும் ஏதோ ரகசிய ஒரு கூட்டணி வச்சிருக்கு, திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்தால் திமுக அதிமுக சேர்ந்தே ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாமே தேர்தலுக்கு முன்னாடி. அதை பண்ணிடலாமே. அந்த மாதிரி கிடையாது. திமுக 2மே திராவிட கட்சிகள் என்றாலும் தனித்தனியாக அவங்களுக்கான அதிலேயே பல்வேறு மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் உள்ள கட்சிகள் தான், அவை எண்ணங்கள்ல உள்ளது தான். அப்படிங்கிறப்ப ஒரு நம்பிக்கை தான், நம்மளும் நம்ம கூட்டணி கட்சி வெல்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். இப்ப தவிர இன்னொரு என்னன்னா, கூட்டணி கட்சி இருந்தால் திமுக ஜெயிக்க முடியாது, கூட்டணி கட்சி இருந்தால் அதிமுக ஜெயிக்க முடியாது, இப்படியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனா இது தாண்டி நடந்திருக்கு. கடந்த தேர்தலையும் வேற சின்னத்தினால திமுகவோ அதாவது ரெட்டலையோ உதயசூரியனோ தோல்வி அடைஞ்சது உண்டு. இப்ப 2 தரப்புலையுமே நம்பிக்கை தான். இப்ப திமுக தரப்பிலான நம்பிக்கை என்னன்னா, ஒரு 5 ஆண்டு அப்படிங்கிறது விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம அதை மீறி செஞ்சிருக்கிறோம். நம்பிக்கை பெரிய கூட்டணி இருக்கு நம்ம கிட்ட. அந்த கணக்கெல்லாம் பாக்குறப்ப நம்ம வெற்றி இவங்களுக்கு. இவங்க பக்கம் என்னன்னா, இந்த 5 ஆண்டுகள் உள்ள குறைகள் இருக்கு. இப்ப நம்ம பக்கம் பெரிய கட்சிகள் இருக்கு, பாமக இருக்கு, அதுக்கு அடுத்தது சொல்ல போனா பாஜக, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கு. அமமுகனால கடந்த 2021 ஒரு 20 தொகுதி போல வெற்றி வாய்ப்பை இழந்தது அதிமுக. இப்ப அந்த அமமுக இருக்கு, அது பெரிய வாக்கு செல்வாக்கு இல்லாட்டியும் ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு சக்தி. அப்படிங்கிறப்ப அது இருக்குன்னு இவங்களுக்கு நம்பிக்கை. இப்படியான நம்பிக்கை தானே தவிர மற்றபடி கூட்டணி கட்சி அப்படின்னா அதை தள்ளி விட்டுருவோம் அந்த பக்கம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் எப்படி ஒத்துக்குவாங்க? இப்ப ஒரு கூட்டணிக்கு 12 தொகுதி ஒதுக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு 3 தொகுதி அந்த கூட்டணி கட்சி பலமா உள்ள தொகுதி, உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த இன்னொரு 3 தொகுதி இந்த தலைமை வகிக்கும் கட்சி பலமா உள்ள தொகுதிகள் அப்படின்னா, அப்புறம் இன்னொரு 3 ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் பண்ணி வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய கட்சிகள். அடுத்த 3 எந்த விதத்திலுமே ஜெயிக்க முடியாது, ஆனா கடுமையா போராடுங்கிற தொகுதி. இப்படிதான் ஒதுக்குவாங்க.
இப்போ கூட்டணி கட்சி ஜெயிக்கிற தொகுதிகளாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். ஆனால் பெரும்பாலும் டஃப்பாக இருக்கக்கூடிய தொகுதி, எடுத்துக்காட்டுக்கு சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவடி, மயிலாப்பூர், இந்த மாதிரி தொகுதியெல்லாம் வந்து டஃப்பாக கேண்டிடேட் போட்டு ஜெயிக்க வேண்டிய இடம். ஏன்னா அங்கெல்லாம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஜோன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ பெரம்பூர் விஜய் போட்டிடுறாரு, அந்த தொகுதியும் பாமகக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வெற்றி வாய்ப்பில் குறையும் இல்லை சார்? இப்போ நீங்கள் கேட்குறதுல 2 இது இருக்குது. ஒன்று, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெட்டலைக்கு எதிராக இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி சின்னம் ஜெயிக்காது, இல்லை இந்த பக்கம் உதயசூரியனுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி சின்னம் ஜெயிக்காது அப்படிங்கிறது இல்லை. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் 1991 பல இடங்களில் வந்து உதயசூரியன் வந்து தோற்றுறது, 96 பல இடங்களில் ரெட்டலை தோற்றுறது. இப்போ அது இல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்து அதாவது 2 அலைகள், 91 அதிமுகவுக்கான சாதகமான அலை, 96 திமுகவுக்கு சாதகமான அலை. அதனால அதை விட்டுருங்க. அதற்கு அப்புறமும் நீங்க பாருங்க, இப்போ உதாரணம் இப்போ ரீசெண்டாக 2011, 16 இந்த மாதிரியான எலெக்ஷன்லாம் நீங்க 21 பார்த்தீங்கன்னா கூட நடந்திருக்கு தொடர்ந்து. இது ஒரு ஃபேக்ட், இது கிடையாது ஒரு விஷயம். தவிர வந்து இதில் வாக்களிக்கக்கூடியவர்கள் வந்து போன தேர்தல் அப்படி நடந்துச்சு, இந்த தேர்தல் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது. ஆனா கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ திமுக எடுத்துட்டீங்கன்னா பெரம்பூர்ல லோக்கல் தொகுதி, அங்க இருக்கிற வேட்பாளர் தான் வந்து டிஎம்கேவோட வேட்பாளர் இருக்காரு. இப்போ இவங்க வந்து அங்கிருந்து வந்து பாமக சத்யபாமா அவர்கள் இங்க அங்கிருந்து வரும்போது அது வெற்றி வாய்ப்புக்கு வழிவகுக்கும் இல்ல. அதுதான் வந்து சரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அது. ஏன்னா திலகபாமா வந்து ஏற்கனவே கட்சி பொறுப்பாளர், ஏற்கனவே அவங்க வந்து தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம் உள்ளவங்க, கவிஞர், சமூக அக்கறை கொண்டவர். ஓரளவு எப்படின்னா சமூக அக்கறையோடு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர். வெறும் அரசியல்ங்கிறது சமூக விஷயம்தான், அதை தாண்டி அது ஒரு விஷயம். இன்னொன்னு யோசனை பண்ணி பாருங்க, இந்த நடிகர்களுடைய எந்தவித தகுதியும் இல்லாத நடிகர்களுடைய அரசியலை எதிர்ப்பதில் பாமக முதலிடம் வகிக்குது எப்பயுமே. மற்ற கட்சிகள்லாம் பயந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்திலேயே வெளிப்படையாக வந்து இதெல்லாம் எதிர்த்தது வந்து திரைப்படங்கள்ல இருக்கிற ஆபாசமா இருக்கட்டும், இல்ல சிகரெட் குடிக்கிற காட்சிகளா இருக்கட்டும், வன்முறை காட்சிகளா இருக்கட்டும், பாமக தான் முன்னணியில நிற்கும். அதே மாதிரி நடிகர்களை பின்னாடி போகாதீங்க, அதாவது தகுதியற்ற நடிகர்கள். அதாவது ஒரு நடிகர் வந்து சோசியல் சர்வீஸும் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தாருன்னா அது வேற. சினிமாலே நடிச்சுட்டு திடீர்னு வந்து அரசியலை கொஞ்சம் நாட்டம் மாற்ற போறங்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது பாமக. அந்த பாமகவில் நிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது பெரிய பிளஸ் தான். தவிர விஜய வந்து ஒரு கலைஞர்னே வச்சுக்குவோம். அப்படி என்ன மாதிரி நடிக்கிறாரு என்ன அதுங்கிறதெல்லாம் விட்டுருவோம். நடிகர் கலைஞர்னு. அதற்கு நிகராக ஒரு படைப்பாளி இவங்க யாரு, திலகபாமா அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது அந்த ஏற்கனவே சொன்னது போல இந்த மாம்பழம் பாமக தான் எதிர்க்கிறது, எதுன்னு மாதிரி நடிகர்கள் இது. அதற்கு பாமக வேட்பாளரை போட்டு அந்த மாம்பழ சின்னம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வெயிட்டேஜான ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணது. இப்போ மற்ற இடங்கள்ல கூட நீங்க உங்களுடைய பார்வையில வந்து இவங்க சரியில்லாத வேட்பாளர், இவ்வளவு வெயிட் இல்லாத வேட்பாளர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கலாம். ஆனா ஆக்சுவலா நமக்கு தெரியறது அரசியல் பண்றவங்களுக்கு தெரியாதா? அந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரோ அந்த கட்சியினுடைய தலைவரோ அவங்களுக்கு தெரியாதா? அவங்க அதை தீர்மானம் பண்ணி தானே பண்ணுவாங்க ஒண்ணு. ஆனால் இந்த தொகுதி அதுல கூட வராது, மிகச்சரியானதுதான். இப்ப திமுக தரப்புலையும் பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ போட்டிருக்காங்க. இப்ப அதுக்கு பதிலா நீங்க வந்து உதயநிதியை கொண்டு வந்து நிறுத்திக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அது போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து பொருத்தமான ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, விஜய் ஜெயிச்சிருவார் போல இருக்கு, எப்படி இருந்தாலும் இந்த தொகுதி நமக்கு கிடைக்காது, எதுக்கு நம்ம வந்து ஒரு வெயிட்டான வேட்பாளரை திலகபாமாவை ஏன் நம்ம அங்க நிறுத்தணும், வேண்டாம் ஏதோ ஒரு ஆளை நிறுத்துவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் விஜயுடைய வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது மிக குறைவுங்கிறது அரசியல் தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஊடகங்களுக்கு தான் தெரியல, அது ரிசல்ட் வந்தோன்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் உங்க நம்பிக்கையை திலகபாமாவை போடுறாங்க. ஏன்னா திலகபாமாங்கிறது பாமக முக்கியமான ஒரு பிரமுகர். நான் சொன்னது மாதிரி கட்சியை தாண்டியும் வந்து ஒரு முக்கிய பிரமுகர், சமூக அக்கறை உள்ளவர். அப்படிங்கிறப்ப மிக பொருத்தமான இது. இப்ப விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படின்னதுன்னா திலகபாமாவை வந்து ஏன் நிறுத்துறாங்க? இல்ல அந்த ஏற்கனவே வந்து பெரம்பூர்ல விஜய் நிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பேச்சுல இருந்துட்டு தான் இருக்கு. நானும் பேசியிருக்கிறேன்.
இந்த குறிப்பிட்ட தொகுதி சொல்லியே பேசியிருக்கிறேன். என்ன தகவல்கள் வந்ததன் அடிப்படையில் பெரம்பூர் திருச்சி கிழக்க வச்சிருக்கிறார், அந்த குறி வைத்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ அதை ஏன் நிறுத்துறாங்க? அப்போ விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து நிச்சயமாக திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு தெரிஞ்சுதான் அங்கே தங்களுடைய வேட்பாளரை வச்சிருக்கிறாங்க. அங்க போட்டி வந்து திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும், அதாவது திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் போட்டி. இது வந்து அந்த ரெட்டையில போது தானே சார் அது ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிஷனா இருக்கும். நான் இந்த தொகுதின்னு எடுத்துக்கல, இப்போ பாஜக கொடுத்த தொகுதியும் பாத்தீங்கன்னா எல்லாமே போன முறை ஜெயிச்ச தொகுதியெல்லாம் இல்லாம மற்ற தொகுதியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துலலாம் திமுக பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன்ல இருக்கு. இல்லை அப்படி இல்லை, பாஜகவை பொறுத்தளவு அதை தான் சொல்கிறேன்னே. பாஜகவாக இருக்கட்டும், மற்ற இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளாகவே இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இந்த தொகுதி பெறும்போதும் அந்த சின்னம் குறித்தும் அவங்க வந்து அதை யோசிக்காமலாம் வந்து முடிவு பண்ணி அந்த ஒப்பந்தம் நடக்காது. அதனால இது வந்து நம்ம அப்போ இன்னொன்று என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த திமுக கூட்டணியில் வந்து இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மீடியா முன்னாடி உட்காந்து பேசி தொகுதி எது என்னைக்கு எதுன்னு தீர்மானம் பண்ணணும். அதிமுக எடப்பாடி பண்ணி இந்த பிரஸ் மீட் வைக்கிற மாதிரி, அப்ப கேள்வி கேட்கிற மாதிரி, இல்லைங்க இது தப்பு, இது நீங்க இங்க கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் அவங்க மாத்திக்குவாங்க. இதுதான் நடக்கணும். ஏன்னா இந்த முறை வந்து காங்கிரஸுக்கும் அந்த மாதிரி தான் திமுக கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ மாநில கட்சிகள் மத்திய கட்சியை எப்படி எங்க ஸ்டைல்ல நாங்க எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாநில மத்திய கட்சிங்கிறத தாண்டி செல்வாக்கு உள்ள கட்சி செல்வாக்கு குறைவான கட்சிங்கிறது இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு முழுக்க சின்ன சின்ன ஊர்களிலும் கிளை அமைப்புகள் இருந்து தொண்டர்களை தாண்டி கட்சி உறுப்பினராக இருக்க மாட்டான், ஆனா அதிதீவிரமான கட்சி விசுவாசையா இருப்பான். இது உள்ளது வந்து ரெண்டு கட்சி தான், திமுக அதிமுக. இதற்கு நிகராக பார்த்தோம் அப்படின்னா வட மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்திலையும் பாமக, வட மாவட்டங்கள்ல கணிசமா விசிக. இதுதான் வந்து முக்கியமா சொல்லக்கூடியது. அதே மாதிரி சில பகுதிகளில் சிபிஐ சிபிஎம் இப்படி இருக்கும். அப்ப அந்த ஒரு கட்சி தலைமை வகிக்குது அப்படின்னா தன்னுடைய கூட்டணி கட்சிக்கும் சேர்ந்து வெற்றிக்காக தான் அவங்க திட்டமிடுவாங்க. அதனால இதுல நமக்கு சந்தேகம்லாம் தேவையில்லை. இவங்க வெற்றி பெறுவாங்க. ரெண்டு பேர்ல ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் தானே ஜெயிக்க முடியும், எம்எல்ஏ ஆக முடியும். அப்ப அது தெரிஞ்சு தானே அவங்க இருந்து நிக்கிறாங்க, நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு. இல்ல நம்ம தோத்துருவோம் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்க கிடையாது. அதனால அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எப்படி வருதுன்னே தெரியாது. ஒரு படத்தை வடிவேல் சொல்ற மாதிரிலாம் எப்படிலாம் யோசிக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இது. நம்மளை விட நல்லா யோசிக்கக்கூடியவங்க அரசியல் கட்சி தலைவர்கள். அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ஒரு தொகுதியில யார் ஜெயிச்சா நல்லது அப்படின்னு நம்ம கவலைப்படலாம். இல்ல நம்ம வந்து ஒரு கருத்து அப்படின்னா யார் ஜெயிப்பான்னு கருத்து கேட்கலாம். அவ்வளவுதானே மக்கள்கிட்ட. அதானே தவிர இந்த கேண்டிடேட் இது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தேவையில்லாத விஷயம்தான் சார். அப்போ அங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ் இப்போ நீங்கள் புதுசாக போட்டால் அது வந்து அவங்களும் அங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறீங்க. புதுசாக வந்தவங்களையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இல்லை சார். இப்போது பெரம்பூரில் விஜய் ஆகட்டும், மற்ற தொகுதியில் இருக்கிற ஆல்ரெடி ஜெயிச்ச சிட்டிங்கு எம்எல்ஏக்கு ஆகட்டும், ஏன் பெரம்பூர்லேயே ஆர்டி ராஜசேகர் வந்து ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களையும் பார்க்கணும்ல சார். நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ அவர் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ, ஆனால் திமுக தரப்புல அவர் பலமானவர்னு அவங்க நிறுத்துறாங்க. அதே முறை மாம்பழம் சின்னவோ அதிமுகவோ அதிமுக ஆதரவாளர்களோ பாமக ஆதரவாளர்களோ இல்லாத தொகுதி இல்லாது, அவங்களும் கணிசமா இருக்கிறாங்க. அந்த தைரியத்துல தான் அவங்க பாமக அங்க நிக்குது. இது ரெண்டு. இதுல வந்து யோசிக்க வேண்டிய ஆள் யாருன்னா விஜய் தான். ஏன்னா அவரு தான் சின்னமும் புதுசு, ஆளும் புதுசு. தவிர இன்னொரு என்னன்னா, விஜய் வந்து 2 தொகுதியில போட்டியிடுறது அப்படிங்கிறதே வந்து பெரிய தவறான ஒரு விஷயம். ஏன்னா இவர் வந்து 2 தொகுதியிலும் ஜெயிக்க போறதில்லை, அது வேற. ஆனா ஒருவேளை ஜெயிச்சாருன்னா ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணணும்.